நாம நேசிக்கிற பையன் மத்த பெண்களை தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறான்ட்டு தெரிஞ்சுக்கிற இவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. மத்த பெண்களை மட்டும் இல்ல, இவங்களையுமே அவன் ஒரு தப்பான கண்ணோட்டத்துல தான் பாத்திருக்கான். வீட்டுல தனியா இருக்க உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா என்ன பண்றது, அதனால நான் உன்னை எப்பயும் பாத்துட்டே இருக்கேன்ட்டு அவங்க வீட்டுல ஒரு சிசிடிவி கேமராவை பிக்ஸ் பண்றான். இவங்களும் இன்னசென்ட்டா உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமான்ட்டு அந்த கேமராவை அவங்க வீட்டுல பிக்ஸ் பண்றதுக்கு அலோ பண்ணிடுறாங்க. ஆனா அவனும் அவங்க வீட்டுல இன்னர்ஸ்ல இருக்கிற போட்டோஸ் அவன் பார்த்தது மட்டும் இல்லாம அவனோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புங்களுக்கும் அந்த போட்டோஸை ஷேர் பண்ணி எல்லாரும் கமெண்ட் அடிச்சு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற இவங்கனால தாங்கிக்கவே முடியல. இப்படிப்பட்ட ஒருத்தன் கூட நாம 7 வருஷம் பழகி இருக்கோமா, பேசாம இவனை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுலாமன்ட்டு யோசிச்சா அங்க போலீஸ்காரங்களும் ஆதாரம் வேணும்னு போட்டோஸை இன்வெஸ்டிகேட் பண்றன்ற பேர்ல இந்த போலீஸ்காரங்களும் கோர்ட்டும் ஒரு பெண்ணை தானே அவமதிப்பா எல்லாரும் முன்னாடியும் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் மீடியாஸ்க்குலாம் தெரிய ஆரம்பிச்சா நம்மளோட போட்டோ சர்க்குலேட் ஆகும், நாமளே ஏன் தெரிஞ்சு இதை பண்ணணும், அதனால அவனை போலீஸ்ல மாட்டி விடலாம்னு நினைச்சவங்க அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டு அவனை வேற ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அப்ப அவனுக்கு கால் பண்ணி இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காம அவனை வீட்டுக்கு வர சொல்றாங்க. அவன் வீட்டுக்கு வந்தோன்னு வழக்கத்துக்கு மாறா அவன் வந்தவனும் குளிக்க போக சொல்றாங்க. அவனோ என்ன புதுசா இருக்கு, என்ன மேடம் இன்னைக்கு நான் குளிச்சு சுத்தமா இருந்தா தான் தொட விடுவீங்களா அப்படின்ட்டு ரொமான்டிக் மூட்ல அவன் பாக்கெட்ல இருக்கிற வேலெட் மொபைல் எல்லாம் வச்சுட்டு குளிக்க போறான். அந்த நேரத்துல இவங்க அவங்களோட மொபைல் எடுத்து கேமரால வீடியோ ரெக்கார்டர் ஆன் பண்ணி பாத்ரூம் குள்ள போறாங்க. அவங்கள பாக்குற இவன் குளிச்சுட்டு வர வரைக்கும் கூட உன்னால பொறுக்க முடியாதா, இங்கே ஆரம்பிச்சிடலாமான்றான். அதை கேட்டு அவங்க வாய மூடுறான்ட்டு அவனை நேக்கடா வீடியோ எடுத்துடுறாங்க. என்னடி பண்றேன்ட்டு கீழே இருக்கிற மக்க எடுத்து அவன் உடம்ப மறைச்சிக்கிறான். நானா தைரியமா உன் மூஞ்சிக்கு நேரம் எடுக்கிறேன்டா, நீ எனக்கு தெரியாம என்ன வேலை எல்லாம் பண்ணிருக்க, உன்னோட காதலினாலுமே என்னோட அனுமதி இல்லாம நீயே என்ன தப்பா பாக்குறது தப்பு, இதுல உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் வேற அனுப்பிச்சிருக்க, நல்ல வேலை உன்னோட புத்தி கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுது அப்படின்ட்டு அவன் மாட்டின சிசிடிவி கேமராவை உடைச்சு பாத்ரூம்ல அவன் மேல தூக்கி போட்டுட்டு அவனோட மொபைலை மாடியில இருந்து தூக்கி போட்டு கீழே போய் அவங்களோட ஹெல்ஸால அந்த மொபைலை கண்ணா பின்னாண்டு உடைச்சு போட்டுடுறாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தனோட 7 வருஷம் பழகி இருக்குமே, இனிமே எந்த ஆம்பளையும் என்னால நம்ப முடியும்ட்டு சோகமா அவங்களோட ஆபீஸ்க்கு போய் அவனோட டேட்டாஸ் எல்லாத்தையும் அழிக்க பாக்குறாங்க. ஆனா அவங்கனால முடியல. அந்த ஃப்ரிட்ஜ் கிட்ட போய் எனக்கு ஏன் இந்த உண்மையை தெரிய வச்ச, தெரியாமலே இருந்திருக்கலாமேன்ட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்களே காமாகி நான் எந்த தப்பும் பண்ணலையே, என்னோட லைஃப்ல நான் சூஸ் பண்ண ஒரு விஷயம் தப்பாயிடுச்சு, அதனால என்னோட முழு வாழ்க்கையும் முடிஞ்சதா அர்த்தம் இல்லை, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் இப்ப என்ன சாப்பிடலாம்ட்டு எனக்கு சொல்லுன்ட்டு ஃப்ரிட்ஜ் கிட்ட கேக்குறாங்க. அப்ப ஃப்ரிட்ஜோ நம்ம நாட்டோட பாரம்பரியமான மீல்ஸை சாப்பிடுன்ட்டு சஜஸ்ட் பண்ணுது. இவங்களும் ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் எல்லாம் வைக்கிற ஒரு ஹோட்டலுக்கு தனியா போய் நல்லா சாப்பிடுறாங்க. இருக்கிற பசிக்கு நல்ல ருசியா வயிறார சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஆரம்பத்துல அவங்க ஆபீஸ்க்கு ஒரு ஃபயர் ஃபைட்டர் வந்தான் இல்லையா, அவனும் அங்கதான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் இவங்க அங்க இருக்கிறத பார்த்துட்டான். பட் ஆனா இவங்க அவனை பார்க்காம சாப்பிட்டுட்டு பே பண்ண போறாங்க. கவுண்டர்ல பார்த்தா கார்ட்லாம் இங்க அக்செப்ட் பண்ண மாட்டோமா, ஒன்லி கேஷ் தான் சொல்லிடுறாங்க. இவங்க கிட்டயோ கேஷ் இல்ல. அப்ப அந்த பையன் பே பண்ண வரும்போது நீங்க தானே அன்னைக்கு என்னோட ஆபீஸ்க்கு வந்தீங்க, என்கிட்ட கேஷே இல்லப்பா, எனக்கும் கொஞ்சம் சேர்த்து பே பண்ணிடுறீங்களா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தாங்க, நான் உடனே உங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுறேன்றாங்க. அவனும் சரி ஓகேன்ட்டு பே பண்ணிடுறான். அவங்களும் உடனே அவனோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பிச்சிட்டு உங்க போன் எடுத்து செக் பண்ணி பாருங்க அனுப்பிச்சிட்டேன்றாங்க. செக்லாம் ஒன்றும் வேணாங்க, அதை அனுப்பிச்சிட்டீங்கல்ல தேங்க்ஸ்ன்ட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவங்களுக்கு இந்த காலத்துல எப்படி ஒரு பயனான்ட்டு ஷாக்கா பாக்குறாங்க.